சரி அப்பா என்னமோ தெரியல விட்டு விட்டு கேக்குதுப்பா. ஒரு நிமிஷம் மாமா. சார் கஸ்டமர் பாருமா. என்ன வேணும் மேடம்? அப்பா இங்க சிக்னல் கிடைக்கல, நான் வெளில வந்து பேசுறேன். ஹலோ அப்பா. அப்பா நான் சார் ஒரு பொண்ணு வேலை கேட்டு வந்தாங்க, வெயிட் பண்ண எங்க அப்பாட்ட சொல்லிருக்கேன். பேசிட்டு இருக்கேம்மா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை பத்தி சொல்லியிருக்கேன், ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, வெயிட் பண்ணுங்க. மேடம், அவர்தான் இன்சார்ஜா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி வெயிட் பண்ணுங்க. அப்பா இப்ப கேக்குதாப்பா? கேக்குதுப்பா. நானும் மாமாவும் நாளைக்கு சென்னைக்கு வர்றோம். காயத்ரியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லப்பா, காயத்ரி பத்தி காலேஜ்ல இருந்து அவ தங்குற ஹாஸ்டல் வரைக்கும் எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். அவ எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்கப்பா. பொண்ணு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. கவலைப்படாதீங்கப்பா, நான் இப்படியே தேடி கண்டுபிடிச்சிடறேன். சரி, நாளைக்கு தான் நாங்க நேரம் வரோம்ல, அப்ப பேசிக்கலாம். வச்சிருட்டா? சரிப்பா. ஹேமா, அந்த Sir? பொண்ணு சொல்லியிருந்தீங்களே, வர சொல்லுங்க. சரிங்க சார். சார் என்னமாச்சு? இங்க தான் சார் வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க, போயிட்டாங்க போல இருக்கு. போயிட்டாங்க. சரி விடு. மொத்தம் எவ்வளோ ஆச்சு சார்? மற்ற ஐட்டம்ஸ் காயத்ரி, சாரி. ஓகே. அண்ணே, அங்க என்னென்ன கூட்டம்? யாரும் தெரியல, ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குது. கொஞ்சம் வழி விடுங்க. இல்ல, கொஞ்சம் தள்ளி. சார், என்னப்பா? ஒரு பொண்ணு வேலை கேட்டு வந்திருக்கு. சரி, வர சொல்லு. சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சொல்லுங்க. சார், என் பேர் காயத்ரி. வேலை தேடிட்டு இருக்கேன். இங்க ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். பட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல சார். ஏன்? ஃபேமிலி சிச்சுவேஷன் சார், தொடர்ந்து படிக்க முடியல. ஓஹோ, சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்கீங்களா? சாரி சார், சர்டிபிகேட்ஸ் இல்ல, மிஸ் ஆயிடுச்சு. நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் சின்சியரா செய்வேன் சார். ப்ளீஸ் சார். ஏமா, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. காலேஜ் சர்டிஃபிகேட்டுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அதையே நீங்க கேர்லெஸ்ஸா மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களை நம்பி நாங்க எப்படி வேலை கொடுக்கறது சொல்லுங்க. சாரிம்மா, வேலை கொடுக்க முடியாது, நீங்க கிளம்பலாம். சார் ப்ளீஸ் சார். போமா.
போன்னு சொல்றல போமா. சரிம்மா, உன் சூழ்நிலை எனக்கு புரியுது. சர்டிபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு வேலை கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, சின்சியரா வேலை செய்யணும், இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். இல்ல சார், நீங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு சின்சியரா ஒர்க் பண்ணுவேன். எல்லாரும் வேலைக்கு சேரும்போது அப்படிதான் சொல்றாங்க. ஆனா வேலைக்கு சேர்ந்து 2 மாசத்துல அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். பார்க்கலாம் பார்க்கலாம். சரி, ஆபீஸ்ல ராமச்சந்திரன் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பி வைக்கிறோம். என்னம்மா, அட்ரஸ் ப்ரூஃப் இல்லையா? இல்ல சார், நான் தங்குறதுக்கு இனிமேதான் இடம் பார்க்கணும். என்னது, தங்கிறதுக்கு இனிமேதான் இடம் பார்க்கணுமா? என்னம்மா இது, சர்டிபிகேட் இல்லைன்னு சொன்னேன், சரின்னு சொன்னேன். அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னா கூட சரி 2-3 நாள் போகட்டும், அப்புறம் கொண்டு வந்து கொடுன்னு சொல்லியிருப்பேன். இப்படி அட்ரஸே இல்லைன்னு சொன்னா இப்படி நாங்க எதை நம்பிமா உனக்கு வேலை கொடுக்கறது? சார், சார் ப்ளீஸ் சார். சாரிம்மா, உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்பெல்லாம் குடியிருக்கிறவங்களோட டீடைல்ஸை கூட பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுன்னு சொல்றாங்க. ரூல்ஸ் அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னை பத்தின எந்த டீடைல்ஸும் தெரியாம எப்படி வேலையில சேர்த்துக்கிறது? சாரிம்மா, உனக்கு வேலை கொடுக்க முடியாது, நீ கிளம்பலாம். கிளம்புமா. எப்போ பெத்த அப்பா அம்மா வேண்டான்னு இன்னொருத்தரை நம்பி போனியோ அப்பவே என் பொண்ணு செத்துட்டா. சார், பார்க் மூடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி சார், எல்லாரும் கிளம்புங்க சார், பார்க்க மூட போறோம். மேடம், டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. மச்சி மச்சி, அங்க தனியா ஒரு ஃபிகர் இருக்கு பாரு. ஹாய். என்னடா ஃபிகர் தொகுறது? அது ஒண்ணு இல்லடா மச்சான், மேட்ரு மீட்டர் ஏத்தலான்னு பாக்குது. நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
என்னம்மா போலாமா? ரேட்டை பத்தி நீ கவலைப்படாத. நீ கேக்குறத விட என் மச்சான் அதிகமா கொடுப்பான். என்னடா? அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. வந்து வண்டியில ஏற சொல்லு மச்சி. அதான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன முறைக்கிற? வண்டியில ஏறுமா. ஏய் ஏய், விடு ஏய், விடு. ஏய். என்னடி பேசிக்கிட்டே இருக்கும்போது பெரிய இவன் மாதிரி கை நீட்டுற? ஏய் இப்ப நீங்க போகல செருப்பு பிஞ்சிடும். ஏய், ஏன் மேலே கை வச்சிட்ட நீ? இருடி, இது ஆளை கூட்டு வரேன். இருடி, இருடி உன்னை வச்சுக்கிறேன். வரேன் இரு. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போ மச்சான். எதுக்குடா? அவட எப்படியாவது மாட்டி விடணும்டா. ஏன் மேலே கை வச்சிட்டாவ. விடக்கூடாதுடா. ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி சரி. சார், என்னையா அங்க ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு போற வரவங்க எல்லாம் வரியா வரியான்னு கூப்பிடுது. எந்த பஸ் ஸ்டாப்ல? பக்கத்து பஸ் ஸ்டாப்ல. கான்ஸ்டபிள் வண்டியில இருங்க. ஏறு, சீக்கிரம் ஏறு. யார் மணி? ஏன் இங்க நிக்கிற? அது அது வந்து கீழே எங்க இருக்கு? அது சார் நான் என்ன மலுப்புற? தப்பான பொண்ணா இருப்ப போல இருக்க. சார் நான் அந்த மாதிரி ஏய், பண்ணல எந்த சார். மாதிரி பொண்ணா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோ. சார் நான் எந்த தப்பும் பண்ணல அம்மா, சார். வண்டியில ஏத்துமா. சார் சார் ஏறுமா நான் எந்த வண்டியில. தப்பும் பண்ணல. சார் நான் சொல்றது சார் ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. சார் சார் வாமா போமா உள்ள. சார் சார் சத்தியமா சொல்றேன் சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார். என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். மாட்டிக்கிட்ட எல்லா பொண்ணுங்களும் இதுதான் சொல்றது. நீ மட்டும் வித்தியாசமா நம்புற மாதிரி பண்ணுனா அப்படியே விட்டுருவோமா உன்ன? கான்ஸ்டபிள் உள்ள கூட்டு போமா. சார் சார் ப்ளீஸ் சார். போம்மா. இல்ல சார். சொல்றாங்களா போமா. சார் 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 ப்ளீஸ் சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்ன விட்டுருங்க சார். என்ன நம்புங்க சார். நான் எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல சார். சார் சார் ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார். மேடம் சொல்லுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ். உனக்கு எந்த ஊரு? திருத்தணி சார். வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா அம்மா தங்கச்சி சார். வீட்டுக்கு போன் போட்டு பெரியவங்க யாராவது என்கிட்ட பேச சொல்லு. சார் சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார். பண்ணுமா. சார் வேணாம் சார். மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். பண்ணுமா. சார் ப்ளீஸ் சார். பண்ணு. வேணாம் மரியாதை சொல்றேன், சார். பண்ணு. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும் சார். ப்ளீஸ் சார். பண்ணுமா. சார் ஹலோ அம்மா நான் காயத்ரி பேசுறேம்மா. அம்மா நான் இங்க. சும்மா பண்ணு. ஹலோ ஹலோ என்னம்மா யாருமே லைன்ல இல்ல? மறுபடியும் பண்ணுமா. ஓடுமா. ஓடி. ஹலோ, அப்பா அப்பா நான் காயத்ரி பேசுறேன்ப்பா. அப்பா
கட் ஆயிடுச்சு சார். கட் ஆயிடுச்சா இல்ல உங்ககிட்ட பேச பிடிக்காம கட் பண்ணிட்டாங்களா? பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்க. கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். யார்கிட்ட பேசணுமோ நல்லா யோசிச்சு ஃபோன் பண்ணு. யாரும் உங்ககிட்ட பேசலன்னு வையே தூக்கி உள்ள போட்டுருவேன். லட்சுமி, நீ ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? போ போய் படு. சரிங்க. அடடடடா, இந்த நேரத்துல யாரு போன் பண்றாங்க? ஹலோ, ஹலோ, யாருன்னு கேக்குறல்ல? ஹலோ, இப்படி போன் பண்ணிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அத்தை நான் காயத்ரி பேசுறேன் அத்தை. மாமாவை கூப்பிடுங்க அத்தை. ரொம்ப அவசரம் அத்தை. ப்ளீஸ் அத்தை. அடியே அடியே ஓடுகாலி, நீ தான் ஓடி போயிட்டேன்னு நாங்க நிம்மதியா இருக்கமே, மறுபடியும் ஏன் போன் பண்ற? வைடி போன. அத்தை போனை வச்சிடாதீங்க அத்தை. நான் பெரிய ஆபத்துல இருக்கேன் அத்தை. தயவு செஞ்சு மாமாவை கொஞ்சம் கூப்பிடுங்க அத்தை ப்ளீஸ். அடியே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே போன் பண்ணி மாமாவை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன். உன் மாமனுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? உன் பிரச்சனையாவே அலைய வேண்டியதுதான் வேலையா? இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஆபத்துனா அங்கேயே செத்து ஒழிய வேண்டியதுதானே? ஏன் எங்க உயிரெல்லாம் வாங்குற? இந்த பாரு, இன்னொரு தடவை மாமா கோமான்னு போன் பண்ண மரியாதை கெட்டு போயிடும், ஜாக்கிரதை. வைடி போன. அத்தை காயத்ரி கிட்ட பேசினதெல்லாம் இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சோ என்னமோ தெரியலையே. என்ன நடக்க போதோ? மீனாட்சி, என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து வை. மீனாட்சி, சார்ஜர் எங்க வச்சிருக்க? அது அந்த ரூம்ல தாங்க இருக்கு. வர வர அந்த செல்ல சார்ஜே நிக்க மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. நல்ல வேலை கேட்கல. கேட்டிருந்தா அவ்வளவுதான், மறுபடியும் அவளை கூட்டிட்டு வரேன்னு கிளம்பி இருப்பாரு. என்னாச்சுமா? இந்த பொண்ணு ஹோம்ல வச்சிருந்து காலையில கோர்ட்டு கூட்டிட்டு வாமா. சார் சொல்லுங்க சார். நம்ம கேஸ் ஏறிங்கிறதுக்கு 12:30 ஆயிரும். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருங்க. இல்ல சார், நாங்க எங்கேயாவது போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் டயத்துக்கு வரலன்னா கஷ்டமாயிடும். அதனால நாங்க இங்கேயே இருக்கிறோம். உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா நீங்க போய் பாருங்க. சரி, அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி.